இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்கள்ல நீங்க நினைக்கலாம், எது செஞ்சாலும் சரியே வருதில்ல, ஏமாற்றங்களும் தோல்விகள் தான் சுற்றி சுற்றி வருது. நான் நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்புறாளா நீங்க? கவலைப்படாதீங்க, நான் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை காண்பிக்கின்றேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி. நிச்சயமாய் நீங்க படுகிற கஷ்டத்துக்கும் படுகிற வேதனைக்கும் முடிவு உண்டு. ஏமாற்றமும் தோல்வியும் உங்களை சுற்றி சுற்றி வந்தாலும், நான் நினைக்கிறது நடக்குன்னு சொல்லி நீங்க முடிவே பண்ணாலும், உங்க வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, பிரச்சனையும் போராட்டம் நெருங்கும் பொழுது அவரை நினைத்து பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக அவர் சிலுவையில மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார். ஆமென்.